ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சகாஸ் கிச்சன் ரூம். நாம் இன்றைக்கி வீட்டிலையே ரொம்ப சூப்பரான மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு தாங்க மைதா எடுத்திருக்கேன். இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு மாவுக்கு 1/4 கப் அளவு தண்ணி சரியாக இருக்குங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்துட்டு அளவளவாகவே சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்த்துறாதீங்க. இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப எல்லாம் போட தேவையில்லைங்க, அளவாகவே சும்மா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடையே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 20% வரைக்கும் குக் ஆனால் போதுங்க. ரொம்ப நமக்கு கோல்டன் ப்ரௌனாக வர வேண்டாம். இந்தளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பேஸ்ட் இல்லாட்டி இஞ்சியும் பூண்டையும் நல்லா கட் பண்ணி நம்ம பச்சை மிளகாய் வதக்கும் போதே சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம இப்போது காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸ் தாங்க ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடயே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு கேரட்டை இந்த மாதிரி நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த காய்கள்லாம் சேர்க்க பிடிக்குதோ அதெல்லாம் சேர்த்து கூட பண்ணலாம், நம்மளோட விருப்பம் தாங்க. ஆனால் நான் இன்றைக்கி பீன்ஸும் கேரட்டும் தாங்க சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காய் எல்லாமே நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வச்சிடாதீங்க. காய் எல்லாம் நல்லா குக் ஆனதும் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கூடயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டுங்க. இப்போ நம்ம உருட்டி வச்ச மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தொடும்போதே செம்ம சாஃப்டாகிருச்சு. நம்ம வச்சதை விட இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. கையிலையும் மாவு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம இதை குட்டி குட்டி பால்ஸாக பிரிச்சுக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாக எடுத்துடாதீங்க, கொஞ்சமாக மட்டும் மாவு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ஒரு குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களால் எந்தளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மோமோஸ்க்கு மடிக்கிற மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி நல்லா சாரியில் மடிப்பெடுக்கிற மாதிரி நல்லா மடிப்பெடுத்துக்கோங்க. வச்சு லைட்டாக அமுத்தி விட்டிங்கனாலே நல்லா பிடிச்சிக்கும். நமக்கு இது பிஞ்செல்லாம் வராதுங்க, நல்லா சூப்பராக நிற்குங்க. இதே மாதிரி ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க.
இந்தளவுக்கு எல்லாத்தையும் மடித்து விட்டு அதோட அந்த முனையை மட்டும் சேர்த்து இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். நம்ம வந்து எந்த அளவுக்கு அழகாக மடிப்பெடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து மோமோஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. இதிலே வந்துட்டு நான் இன்னொரு ஷேப்பும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேம் ப்ரொசீஜர் தான். மாவு வந்து இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் வந்து மடித்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து அதில் ஃபுல்லாகவே மடித்து விடுவோம். இதில் வந்துட்டு பாதி அளவுக்கு மட்டும் மடித்து விட்டுட்டு பாதியை மடிக்காமல் அப்படியே வந்து சேர்த்து வச்சுருங்க. இதுவும் வந்து நல்லா அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து எது ஈஸியாக வருதோ அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போது இதை நம்ம வந்து ஒரு இட்லி பிளேட்டில் பொறுமையாக ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். எப்போயும் நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பிளேட்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எடுத்துட்டேன் பாருங்கள். சூப்பராக வெந்து வந்துருக்குங்க. உள்ளே இருக்க காய்கறிகள் எல்லாமே வந்து வெளியே பார்க்கும் போதே நமக்கு தெரியுது. அந்தளவுக்கு நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இது வந்துட்டு நீங்கள் சூடாக சாப்பிட்டிங்கன்னா தாங்க நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆறிடுச்சுன்னா மைதா மாவு வந்துட்டு ஹார்டாயிரும். ஸோ கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே வந்து சாப்பிட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்துலேயே வந்துட்டு கொஞ்சம் மிதமான தீயில வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சுவையான மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.